நிற்காமல் முழுக்க முழுக்க அரசையும் காவல்துறையையும் மட்டுமே தாக்கி பேசியிருந்தார். அதிமுக, பாஜக என இரண்டு கட்சியினருமே விஜய்க்கு ஆதரவாக நின்றனர். எடப்பாடி தன்னுடைய பிரச்சாரங்களில் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலியும் செலுத்தினார். தொடர்ந்து அரசின் மீது விமர்சனங்களையும் முன்வைத்தார். இதைத் தொடர்ந்து எடப்பாடியின் பிரச்சாரங்களில் தாவேக கொடியுடன் சிலர் கூட்டத்தில் கலந்து கொண்ட வீடியோக்கள் வெளியானது. விஜயும் தன்னுடைய வீடியோவில் எடப்பாடியின் பெயரை குறிப்பிடாமல் தனக்கு ஆதரவளித்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு நன்றி எனவும் கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் விஜய் அதிமுகவை கடைசியாக விமர்சித்து பேசிய அதே நாமக்கல்லில் எடப்பாடியும் பேசியிருந்தார். அந்த கூட்டத்தில் இருந்த தாவேக கொடிகளை பார்த்து கொடி பறக்குதா என்றும் கூட்டணிக்கு பிள்ளையார் சுழி போடப்பட்டு விட்டது என்றும் உற்சாகமாக பேசியிருந்தார். நேற்று காலையில்தான் விஜயும் எடப்பாடியும் கூட்டணி குறித்து தனியாக தொலைபேசியில் பேசிக் கொண்டதாக ஒரு செய்தி வெளியாகியிருந்தது. இதற்கு இரண்டு தரப்பிலிருந்தும் மறுப்பும் வெளியாகவில்லை. இது தொடர்பாக பனையூர் வட்டாரத்தில் விசாரித்தோம். கரூர் சம்பவத்திற்கு பிறகு கட்சி இன்னும் முழுமையாக செயல்பாட்டிற்கு வரவில்லை. முதலில் கரூர் சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்த பிறகுதான் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பற்றி யோசிப்போம். கூட்டணி விவகாரத்தில் டிசம்பருக்கு பிறகுதான் முடிவெடுக்க வேண்டும் என்பதில் இப்போதும் உறுதியாக இருக்கிறோம் என்றும் தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கியதிலிருந்தே விஜய் அதிமுகவை மட்டும் விமர்சிக்காமல் தவிர்த்தே வந்தார். திமுகவையும் பாஜகவையும் மட்டுமே தன்னுடைய பிரதான எதிரியாகவும் அறிவித்திருந்தார். விஜய் தங்களை விமர்சிக்காததால் அதிமுகவும் அமைதி காத்தது. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சிலரும் விஜயை புகழ்ந்து பேசி வந்தனர். திரைமறைவில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்ததாகவும் அதில் முன்னேற்றம் இல்லாததாலேயே எடப்பாடி டெல்லிக்கு சென்று பாஜகவுடன் கூட்டணியை உறுதிப்படுத்தியதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டது. இதற்கிடையில்தான் அதிமுக பாஜக கூட்டணி உருவானது. பாஜகவை கொள்கை எதிரியாக அறிவித்திருப்பதால் இனி அதிமுகவுடன் கூட்டணி செல்ல முடியாது என்கிற மனநிலைக்கு விஜய் தரப்பு வந்து சேர்ந்தது. இதைத் தொடர்ந்துதான் விஜயின் வியூக புள்ளி விஜயை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி பிரச்சார திட்டங்களை வடிவமைத்தார். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் என்கிற கருத்தோடு எம்ஜிஆர், அண்ணாவின் படங்களையும் சேர்த்துக் கொண்டுதான் மதுரை மாநாட்டையும் நடத்தியிருந்தார்கள். மதுரை மாநாட்டில் அதிமுகவை தாக்கி விஜய் பேசியிருந்தார். எப்படி இருந்த கட்சி இப்போ எப்படி ஆகிருச்சு பாருங்க, அந்த கட்சி தொண்டர்களுக்கு யார் பக்கம் வரணும்னு தெரியும் என ரத்தத்தின் ரத்தங்களுக்கு தூண்டிலும் வீசியிருந்தார். இந்த நிலையில்தான் கரூர் நெரிசல் சம்பவம் நடந்திருந்தது. அன்றிரவிலிருந்து காட்சிகள் மாற ஆரம்பித்தன. மறுநாள் மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்த எடப்பாடி விஜய் மீது எந்த விமர்சனத்தையும்